ஹாய், இட்ஸ் சண்டே மார்னிங். மார்கழி 28வது நாள். எல்லாருமே போகி பண்டிகைக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் க்ளீன் பண்ணிட்டோம். என்னதான் நம்மளுக்கு இந்த பொங்கல் தீபாவளியெல்லாம் இல்லைனாலுமே இப்போ எஸ்எஸ்எல் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டா தானே ஆகும். அப்படிங்கிறனால நானும் வெளியெல்லாம் வாசலாம் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு தான் ஃபுல்லாக மொழி விட்டுட்டு கொஞ்சமாக அந்த டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதை வாங்கி அடிச்சுடலான் இருக்கேன். அது இன்னைக்கு ஈவினிங் அந்த விளாக் வரும் பாருங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு. நம்ம முன்னத்த நாளே மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டு கொஞ்சம் கண்டேனா காலையில் ஏதாச்சும் டிஃபன் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி போட்டு தான் ராகி ஒரு 4 டம்ளரும் 2 டம்ளர் அரிசி போட்டு ஆட்டி வச்சிருக்கேன். நல்லா பொங்கி இருந்துச்சு. முன்னத்து நாளே தயிர் நல்லா சுண்டை காய்ச்சி ஊற்றி வச்சிருந்தேன். ஸோ நல்லா கெட்டியாக பெறைய ஆயிருந்துச்சு. அதனால அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதையும் காய்ச்சிட்டு மீன் வயல் எனக்கு கொஞ்சம் கசாயம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதில் என்னென்னலாம் போடுவீங்க? நான் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு, கடைசியாக கொஞ்சம் சுக்கம், இஞ்சியை போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி குடிப்பேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.